சார், மார்க்கெட்டிங் மேனேஜர் சேகருடைய ஒய்ஃப் வந்திருக்காங்க. ஓகே சார். மேடம், உங்க ஆபீஸ்ல வந்து பார்க்க சொல்றாரு. இல்ல, நான் ஃபேமிலி மேட்டரா பேசணும்னு சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஏதோ ஃபேமிலி மேட்டரா பேசணுமா? ஓகே சார். மேடம், இங்கே வெயிட் பண்ண சொல்றாரு. இப்போ வருவாரு. தேங்க்ஸ். வணக்கம். Sit down. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ், எனிதிங்? நோ தேங்க்ஸ். எனி ப்ராப்ளம்? வந்து சும்மா சொல்லுங்க. அது வந்து இது பாருங்க, என் ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம்னா அது என்னோட ப்ராப்ளம் மாதிரி. எதா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. சார், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. ஆனா இது வரைக்கும் குழந்தை இல்ல. அதாவது ஃபேமிலி பிளானிங் 2 பேரும் நல்லா மெயின்டைன் பண்றீங்க. கங்க்ராச்சுலேஷன். கங்க்ராச்சுலேஷன் உங்களுக்கு தான் சொல்லணும். ஏன்னா நீங்க அவருக்கு கொடுத்த மார்க்கெட்டிங் மேனேஜர் போஸ்ட் தான் எங்க வீட்ல ஃபேமிலி பிளானிங்க மெயின்டைன் பண்ணிட்டு வருது. வாட் யூ மீன்? மார்க்கெட்டிங் மேனேஜர்னு சொல்லி மாசத்துல 25 நாள் அவரை வெளியூருக்கு அனுப்பிச்சிடுறீங்க. வெக்கத்தை விட்டு சொல்றேன், அவர் வீட்டுல இருக்கிற 3 நாளும் வெளியூர் போயிட்டு வந்த அலுப்புல விடிய விடிய தூங்கிடுறாரு. பொறுப்பா ஒரு பொண்டாட்டி பக்கம் திரும்பும் போது புதுசா அவருக்கு ஒரு டூர் போட்டு அனுப்பிச்சிடுறீங்க. ஸ்டாப் இட். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இங்க கொண்டு வந்ததே தப்பு. ஒவ்வொரு பொண்ணும் அவளோட புருஷனோட வாழணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல. ஒரு 10 நாள் பட்டினி எடுத்து பாருங்க, புரியும். அப்பதான் நிலவரம் தெரியும். You see, Shagar is a very brilliant boy. முதல்ல dispatching clerk வந்து சேர்ந்தா, இப்ப மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்கான்னா அது அவனோட திறமைக்கு கிடைச்ச மரியாதை. ஊரூரா சுத்துறான்னா அது அவனோட எதிர்காலத்துக்காக போட்டுக்கிற அஸ்திவாரம். இப்ப மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்கா, நாளைக்கு மேனேஜர் ஆனா why not? இந்த கம்பெனியோட பார்ட்னரா கூட வரல. ஏன் இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்? எனக்கு புரியுது, ஆனா ஊர் உலகத்துக்கு புரியலையே. 3 வருஷமா உன் புருஷன் என்ன தேடி கிழிச்சாருன்னு கேட்டு என் இதயத்தை கிழிக்கிறாங்க. உலகம் அப்படித்தாம எதையாச்சும் பேசிட்டே இருக்கிறதுக்கு ஒரு வேலையே இல்ல. அப்புறம் என்ன செய்யல சொல்லு. அவர் இங்கே இருக்கிற மாதிரி ஒரு வேலை போட்டு கொடுக்கணும். இல்ல, முடியாது சார். முடியாதுமா. ப்ளீஸ் சார். வேற ஏதாவது பேசலாமா? காலகாலத்துல உங்களுக்கும் கல்யாணம் நடந்திருந்தா ஒரு கணவன் மனைவியோட அஃபெக்ஷன் என்னன்னு புரிஞ்சிருக்கும். எப்படி சொன்னாலும் உங்களால புரிஞ்சிக்கவே முடியாது சார். ஏன்னா உங்களுக்கு ஆண்மையே இல்லாதனால்தான் இது வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கலன்னு ஊர் உலகம் பேசுது. Get out! Gama sari gamappa. லதா, என்ன பார்த்து ஒருத்தி கேட்டா, நீ எல்லாம் ஆம்பளையாடா, உனக்கு ஆண்மையே கிடையாது, அதனால நான் கல்யாணமே பண்ணிக்கல. ஜஸ்ட் a few seconds அங்கேயே அதே இடத்துல என்னால ஆம்பளை நிரூபிச்சிருக்க முடியும். வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை ஆம்பளையா நடந்துக்கலாம்னு ஆசைப்பட்டேன். அதோட விளைவுகள் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் நீ எடுத்த முடிவு தப்புன்னு உணர்ந்து நீ என்கிட்ட வருவேன்னு நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன்.
ஆனா அது இந்த உலகம் புரிஞ்சுக்கல. புரிஞ்சுக்காட்டி பரவாயில்லம்மா, 9ன்னு சொல்லிருச்சு. லதா, கல்யாணத்துக்கு அப்புறம் நானே என்னோட ஒய்ஃபும் புது குடித்தனம் போகணுங்கிறதுக்காக ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு அண்ணா நகர்ல ஒரு பங்களா வாங்க, a beautiful house. அப்புறம் அவளுக்கு வைர நெக்லஸ் பிடிக்குங்கிறதுக்காக ஒரு 10 லட்சம் ரூபாய் என்னமோ சம்திங் மறந்து போச்சு, ஒரு நெக்லஸ் வாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் அவளும் ஜாலியா ஊர் சுத்துறதுக்காக ஜப்பான்ல இருந்து 5 லட்சம் ரூபாய்க்கு புதுசா ஒரு டொயோட்டா கார் இம்போர்ட் பண்ணேன். அப்புறம் அவ உபயோகப்படுத்துறதுக்காக ஏசி, டிவி, ரெஃப்ரிஜிரேட்டர், பெல்ஜியத்துல இருந்து பெருசா ஒரு மிரர், எல்லாமே ஃபாரின் தான். இப்ப நான் சொன்ன பாரு, இது எல்லாமே எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஒண்ணே ஒண்ணு தவிர, என்னோட வயசுமா அப்ப 27, இப்ப 32. கட்டிக்க போறவளுக்கு எல்லாமே ஃபாரின்ல இருந்து வாங்குனதுனால கலாச்சாரத்தையும் அங்க இருந்தே வாங்கிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. அதனாலதான் புனிதமா நடக்க வேண்டிய எதுக்கு இப்பதெல்லாம் இங்க பாருங்க, உங்க வயசை வீணாக்காம ஃபாரின்ல இருந்து ஒரு கழுதையை வரவழைச்சு பொண்டாட்டி ஆக்கிக்கீங்க. You damn it! உன் கூடவே பிறந்த புடிவாதம், திமிரு, தாங்குற அகம்பாவம், இதெல்லாம் உன் அறிவை மறைச்சிருச்சு. இனிமே என்ன சொன்னாலும் யாராலையும் உன்னை திருத்தவே முடியாது. இங்க பாரு, குட் பை.